ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரை மாநகரில் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி காட்சியளித்தன. அதிலும் சில தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் செய்வதறியாது திகைத்து போய் நின்றது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே வெள்ளக்காடாகி தத்தளிக்கும் தூங்கா நகரத்தின் அவல நிலையின் காட்சிகள் தான் இவை. மதுரையில் நேற்று மாலையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது. அண்ணா பேருந்து நிலையம், சிம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, அவனியாபுரம் உள்ளிட்ட மாநகர் பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரம் நீடித்த கனமழையால் மதுரை மாநகர மக்கள் அல்லல் படும் நிலைக்கு ஆளாகி இருக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நகர்வதால் நகரின் பல பகுதிகளில் முட்டியளவு தண்ணீர் தேங்கி நின்றது. வைகை ஆற்றின் தென்கரை வடகரை சாலையை வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்து கொண்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியுற்றனர். மழை நீரில் சிக்கி வாகனங்கள் சேதமடைந்த காட்சிகளும் ஆங்காங்கே அரங்கேறி இருந்தன. ஒரு சில இடத்தில் மழை நீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட இடங்களிலும் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகே மீட்கப்பட்டன. குறிப்பாக ஆரப்பாளையம் மஞ்சள்மேட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துவிட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். எந்தவித முன்னேற்பாடுமின்றி மக்கள் இருந்துவிட்ட நிலையில் திடீரென கொட்டிய மழையால் வீட்டிலிருந்த பொருட்கள் முதற்கொண்டு அனைத்தையும் இழந்து மக்கள் நிற்கதி நிலைக்கு தள்ளப்பட்டனர். வீட்டில் இருந்த கொஞ்ச நஞ்ச பொருட்களையாவது காப்பாற்றும் நோக்கில் மக்கள் தண்ணீரில் கால்கடுக்க நின்று பரிதவித்துக் கொண்டிருந்த சூழலில் மறுபுறம் சிலர் வீட்டிலிருந்த மழை நீரை வாளி மூலம் வாரி இறைத்து வெளியேற்றும் பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். மழை நின்று பல மணி நேரமாகியும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒருவர் கூட வந்து உதவி செய்யவில்லை என கூறும் மக்கள் மழை நீரை வெளியேற்றும் பணியும் நடக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பிரதான சாலைகளில் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.